பெண்களை ஆபாசமாக பேசிய திண்டுக்கல் மின்வாரிய தெற்கு வட்ட வருவாய் உதவியாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு ஆபாச வார்த்தையில் பேசி பெண்களை மிரட்டிய மின்வாரிய வருவாய் உதவியாளர் நந்தகுமார் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணை தற்போது வரை முடியாமல் உள்ளது. இந்த நிலையில் அவரை பணி மாறுதல் செய்யாமல் அதே இடத்தில் பணியாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண் ஊழியர்கள் மீண்டும் அனைத்து மின்வாரிய அலுவலகங்களுக்கும் புகார் மனு அளித்தனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு பெண்களை மிரட்டிய அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்குமா என்பது கேள்வியாக உள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகேயுள்ள கரிவெட்டி கிராமத்தில் மின் இணைப்பை துண்டிக்க வந்த NLC அதிகாரிகளுடன் கிராம மக்கள் வாக்குவாதம் செய்தனர். கரிவெட்டி கிராம பகுதியில் NLC நிர்வாகம் 2வது சுரங்க விரிவாக்க பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதி மக்களுக்கு எந்த வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் இழப்பீடு வழங்காத நிலை உள்ளது. இந்த நிலையில் கிராமத்தை கையகப்படுத்த வந்த NLC அதிகாரிகளிடம் மக்கள் வாக்குவாதம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையிலிருந்து செங்குன்றம் செல்லும் அரசு பேருந்தின் படிக்கட்டில் நின்றபடி பள்ளி மாணவர்கள் பயணித்தது வீடியோவாக வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் சாகச செயல்களில் ஈடுபடுவது போல் பேருந்தில் நின்றபடியும் பேருந்தின் மேல் ஏறியும் ஆபத்தான முறையில் பயணித்தனர். இந்த சம்பவம் வீடியோவாக வெளியாகி பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் மாடல் அரசு பேருந்து வசதியை அதிகப்படுத்தாமல் இருப்பதே இதற்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டினர்.